வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த சிந்தனைக்குள் செல்வோம். ஃப்ரெண்ட்ஸ் படம் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் எல்லாருக்கும் ஞாபகம் வருது இல்லைங்களா? நண்பனை பார்க்கணுன்ற ஒரே விஷயம், எல்லா வேலையும் தள்ளி போட்டுட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நண்பனுக்காக ஓடுறாங்க இல்லைங்களா? அதுதாங்க நட்புணர்வோட மகிமை. மிகச்சிறந்த நண்பர்களை பெறுவதுன்றது ஒரு பாக்கியம். இளமை பருவத்தில் உருவான நட்பு முதுமை வரையில் தொடர்ந்து வருதுன்னா அது மிகச்சிறந்த விஷயம். உண்மையிலேயே முதுமையில் தான் நட்போட தேவை அதிகமாக இருக்குது. நட்புன்றது இருவரிடையே ஏற்படக்கூடிய ஒரு உறவு. அது வயது, இனம், நாடு என எல்லா எல்லைகளையும் தாண்டி புரிந்து கொள்ளுதலையும் அனுசரித்து போகிறதை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. இந்த மாதிரியான நட்பு பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? பாண்டிய நாட்டு புலவர் பிசிராந்தையாரும் சோழ நாட்டு மன்னன் கோப்பெரும் சோழனுக்கும் இடையான நட்பு பற்றி நாம் எல்லாருக்கும் நல்லா தெரிந்தது தான். நட்போட ஆழத்தை அந்த காலத்திலேயே இந்த வரலாறு நமக்கு தெரிவிச்சிருக்குது. உறவுகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனால் நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். இதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் நட்புக்காக 5 அதிகாரங்களை வைத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நட்புணர்வுன்றது மிகச்சிறந்த ஒன்றாக இருக்குது. கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்குதுன்னா, கண்ணீர் வராமலே காப்பது நட்பாக இருக்குது. உண்மையான நண்பர்களை எப்படி தெரிந்து கொள்வதுன்றதை பற்றி நம்மோட ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் அழகாக விளக்குறாங்க. நட்பாராய்தல்ன்ற தலைப்பில் கேடினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை இருக்குது. அந்த தீமை தான் நண்பர்களை எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு அடையாளம் காட்டுது. இந்த மாதிரி உண்மையான நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையான நட்பை பற்றி நம்ம இதிகாசங்களில் பார்க்கலாம். துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையேயான இருந்த ஒரு நட்பு எந்த அளவுக்கு நண்பன் மேலே ஆழமாக ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாப்புல துரியோதனன், அதே போல் கர்ணனும் துரியோதனன் மேலே அளவு கடந்த அந்த நட்புணர்வோடவும் நம்பிக்கையோடவும் இருந்தாங்க. கர்ணனை அவர்கள் பெற்ற அன்னையே அழைத்த போதும் நண்பனுக்காக அந்த இடத்தை விட்டு வரமாட்டேன், செஞ்சோற்று கடனை நான் தீர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு சொல்லிடுறாங்க கர்ணன் அவர்கள். அதே போலத்தான் ராமாயணத்தில் ராமருக்கும் குகனுக்கும் ஏற்பட்ட நட்பு. ராமருக்கும் குகனுக்கும் வாழ்க்கை வசதி, வாழும் முறை, இதில் எல்லாவற்றையும் பார்த்தோம்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் நட்பு இதெல்லாம் பார்க்காதுங்க. யார் நம்முடைய வார்த்தைகளை தாண்டி நேசிக்கிறாங்களோ, தன்னுடைய சுயநலத்தை தாண்டி நேசிக்கிறாங்களோ அவர்கள்தான் சிறந்த நண்பர்களாக இருக்கிறாங்க. சரித்திரத்தில் நமக்கு இதற்கான சான்று இருக்குது. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சுப்பிரமணியம் சிவா இவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும், அதுவும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு சுதந்திரத்துக்காக போராடினாங்க அப்படின்றதுக்காகவும், அவங்க தனியாக கப்பல் வாங்கி கப்பல் விட்டு பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக மக்களுக்காக பாடுபட்டாங்கன்ற காரணத்துக்காக அவங்கள 40 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் அரசாங்கம் சிறையில் அடைக்குது. அது மிகப்பெரிய கொடுமை. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு அப்போ அந்த ஜட்ஜு கொடுத்தாங்க. மக்கள் அப்போ பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு பலனும் கிடைக்கல. அதன் பிறகு
அந்த காலகட்டத்திலேயே அவராக கூட அவரோட உற்ற நண்பராக இருந்த சுப்பிரமணியம் சிவா அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கு தொழுநோய் காரணமாக அவர் பிரிட்டிஷ் அரசாங்கம் முன்னதாக விடுதலை பண்ணிருது. 40 ஆண்டு காலம் கழித்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் விடுதலை ஆகும் பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கமே பயந்தது, நிறைய பெரிய அளவில் அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் அப்படின்னு. ஆனால் அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டு யாருமே அவரை வரவேற்க வரல. ஆனால் அந்த நேரத்தில் சுப்பிரமணியம் சிவா மட்டும்தான் அவருக்காக தள்ளி இருந்து காத்து கொண்டிருந்தார். அதுதாங்க நட்போட அடையாளம். சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கு நோய் இருந்த பொழுதும் அவரை யாருன்னு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களால் அடையாளமே கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அவருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஆனாலும் அந்த நட்போட ஆழம் அங்கே தான் நமக்கு தெரியுது. நண்பர்கள், சிறந்த நண்பர்கள்ன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தவறுகளை தனிப்பட்ட முறையில் சொல்லி திருத்தியும் நல்ல விஷயங்களுக்கு பாராட்டும் பொழுது பலர் முன்னிலையிலும் பாராட்டுவார்கள். அவர்கள்தான் சிறந்த நண்பர்களாக இருக்கிறார்கள். அதுதான் நட்புக்கான ஒரு சிறந்த இலக்கணமாகவும் இருக்கும். உண்மையான நண்பர்கள் தன்னோட நலனில் நண்பனோட நலனையும் சேர்த்து தான் சிந்திப்பாங்க. சுவாமிஜி சொல்லும் பொழுது நட்பு எந்த முறையிலும் உருவாகலாம் சொல்கிறாங்க. குரு சீடன், கணவன் மனைவி, ஆசிரியர் மாணவன், எஜமான் பணியாள் ஆகின எந்த முறையில் வேணால் நட்பு உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நட்புன்றது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அது எப்படின்னா, உடலுக்கும் உயிருக்கும் உறுதுணையாகி சுகதுக்கங்களில் கூட்டுறவு கொள்ளும் மனப்பான்மை தான் நட்புன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் மிகவும் ஜாக்கிரதை உணர்வோடவும் இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த மாதிரி மிகச்சிறந்த நண்பன் கிடைக்கிறதுன்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி ஒருத்தர் இருக்கணும்னா, எப்படி ஒரு நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டு தன்னோட எதிர்க்கு நிற்கிற குற்றவாளியை அவர் நிரபராதியாகவும் இருக்கலாம்ன்ற கருத்தை முன்வச்சு தான் நீதி விசாரணை நடத்துவாராம். அவர் குற்றவாளின்ற தீர்ப்பு விசாரணை முடிந்த பிறகு அவசியமானால் கொடுப்பாங்க. அதைப்போல் இன்றைய நிலையில் ஒழுங்கீனம், பொருள் தேவை மிகுந்துள்ள இந்த காலகட்டத்தில் ஒருவர் நம்மோட நட்புகளில் வந்தார்னா அவர் ஏன் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது, சுரண்டி வாழ்பவராக இருக்கக்கூடாதுன்ற கருத்தை முதல்ல வைத்து கொண்டு அவரோட நடத்தையை ஆராய்ந்து அவரோட நோக்கத்தை தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகுதான் அவரு கூட நட்பு பாராட்டணும் சொல்கிறாங்க நம்மோட அருட்தந்தை அவர்கள். அதனால் ஒருவரை நண்பராக தேர்ந்தெடுக்கும் பொழுது அவசியம் விழிப்புணர்வு நிலையில் இருந்து தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க நம்மோட அருட்தந்தை. நட்புலேயே சிறந்த நட்புன்றது எதுன்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்கு இடையேயான நட்பு தாங்க. அதைத்தான் நம்ம சுவாமிஜி மிகவும் வலியுறுத்துறாங்க. ஏன்னா கணவன் மனைவி தான் வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து வாழ போகிறவங்க, கூடவே இருக்க போகிறவங்க. அதனால் அவர்களிடையே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி அவர்கள் சிறந்த நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். இதே கருத்தை தான் ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் தன்னோட குரலில் உடம்போடு உயிரிடை அன்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவி உறவுன்றது சிறந்த நட்பாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆறுதல் எல்லாமே கிடைக்குங்க. அதனால தான் நட்புன்றது அவ்வளோ சிறந்த ஒரு விஷயமா இருக்குது. நட்புன்றது ஒரு வரம். அது தன்னை கரைத்து கொண்டவருக்கு தான் கிடைக்கும். அதனால் நாமெல்லாம் எப்படி இருக்கணுன்றத நாமே முடிவு செய்து கொள்வோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.